சந்தியா, சந்தியா, சந்தியா. இந்த போன்ல இருந்து பண்ணி பார்க்கறேன். இந்த போன் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இது வெளிநாட்டு சிம் கார்டு ஆச்சு. டெரரிஸ்ட் கூட இந்த மாதிரி சிம் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதை கோடு வச்சு லாக் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களை யாருமே பிடிக்க முடியாதுன்னு. அப்படின்னு இந்த ஃபோன் அவங்கள யாரோ ஒருத்தரோட ஃபோனா இருக்கணும். அப்படின்னா இது அந்த லேடியோட ஃபோன் தான். இதுல இருந்து தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். லாஸ்டா எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கா? டியா? நம்ம இப்ப நம்ம கன்ஸை கையில் எடுக்கிறது நல்லது. ஒருவேளை நம்மள போலீஸ் பார்த்துட்டா என்ன பண்றது? இந்த புல்லட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். இந்த கன்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். இந்த ஜாகிர் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். ஜாகிர் உன்ன ஓ காட், இப்போ என்ன பண்றது? மேடம் தான் ஃபோன் பண்றாங்க. ஹலோ மேடம், ஜாகிர் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இந்த கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்கு. நம்மள பிடிக்கிறதுக்காக தான் இவன் இவ்வளவு நாள் வேஷம் போட்டிருக்கான். என்னாச்சு? போனை கட் பண்ணிட்டாங்க. அவ தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எங்கே இருக்காங்கன்னு மெசேஜ் பண்ணி கேட்குறேன். மெசேஜ் வருது. அவங்க தான். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க மார்க்கெட்ல இருக்கோம். ஷாப் நம்பர் 32ல இருக்கோம். ஷாப் நம்பர் 32. சீக்கிரமா அனுப்பு. சொல்லு சாகிர். அவங்க ஷாப் நம்பர் 32ல இருக்காங்க. நீ சீக்கிரம் அங்க வந்துரு. ஓகே சாகிர். ஆபீசர்ஸ், ஷாப் நம்பர் 32க்கு சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஷாப் நம்பர் 32 எங்க இருக்கு? ஷாப் நம்பர் பிரேமாவா? இவங்க இங்க என்ன பண்றாங்க? அந்த ஜாகிர்னால தான் எல்லாமே வீணா போச்சு. நாம அவனை நம்பி இருக்கவே கூடாது.